ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து அடுப்பு இருக்கு இல்லையா, அதுதான். கீழெல்லாம் கழுவி இருக்கிறதுனால பாத்திரம்லாம் இங்கேயே வச்சுக்கலாம், அப்புறமா பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து அந்த சாமியோட ஸ்லாப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பசங்க 2 பேரும் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். தண்ணி மோட்ரு வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. சரி, அதனால் வந்து பெருசாக போட்டால் நனைஞ்சிரும்னு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்லாப்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஐயர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம். ஐயர் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும்னு சொன்னாங்க. அதாவது 11 மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் டைமிங் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தோம். எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட சின்ன பையன் கையில் எங்கள் மாமனார் வந்து சாமி குளிக்க வச்சு, அதாவது அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி குளித்த தண்ணி, அதுக்கப்புறம் சாமி பூ மாலை, சாமியோட கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. கொண்டு வந்து கோவிலில் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். வச்சுட்டு வெயிட் பண்ணோம். ஐயர் வந்து கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னதுனால இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டவ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேஸில் வந்து 2 அடுப்பு வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி அந்த கேஸ் அடுப்பு வேணும் இல்லையா, அதை வாங்குறதுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து அந்த பையன்கிட்ட ரேட் கேட்டோம். வந்து 2 சேர்த்து 2000 சில்லற சொன்னான். 2700 800 என்னமோ சொன்னான். நான் சரியாக கவனிக்கல. அங்கே வந்து நின்றுட்டே இருக்கும்போது ஐயர் வந்து அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பஞ்சாமிர்தம், அதாவது சாமி பிரசாதம், நம்ம பால் எல்லாம் பூஜை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா கையில், அந்த பிரசாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தயிரும் வெல்லமும் வேணும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொடுத்தேன். ஆக்சுவலாக 5 விதம் போடணும், அதுதான் பஞ்சாமிர்தம்னு சொல்லுவாங்க. நெய், தேன், அதுக்கப்புறம் வெல்லம், சர்க்கரை போடலைன்னா அதுக்கு பதில் வேறு ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நாம் வந்து பால், தயிர், அதுக்கப்புறமா வெல்லம், நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம். தேன் வந்து வாங்கலை அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாமி பூஜை பண்ணுறதுக்கு பூ வாங்கிட்டு வர சொல்லி, சாமிக்கு துணி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாமி ஊரில் பூஜை பண்ணிவிட்டு எங்கள் மாமனார் கொடுத்துருந்த சாமி குளித்த தண்ணி, அபிஷேகம் பண்ண தண்ணி, அதுக்கப்புறமா பூ, குங்குமம் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு சரி நம்ம சாமி பூஜை முடித்த அப்புறமா நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சாமியை வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே மகாபாத்திரத்தால் நீங்களே பூஜை பண்ணிக்கிறலாமே அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட் நாள் பூஜை அப்படின்றதுனால நீங்கள் பிராமணம் வந்து பூஜை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா நாங்கள் தினமும் வீட்டில் நாங்கள் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஐயர் வந்து பெரியவங்க பூஜை பண்ணாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த மாதிரி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா சாமி வந்து அந்த அடுப்பு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் வைக்கணும், இந்த பக்கம் வச்சுருக்காங்க, அவங்க அடுப்பு எப்படி அங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அடுப்பு இந்த பக்கம் இருக்கணும், சாமி அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ரன் பண்ணுங்கள், ஒரு 4 மாதம் ஓடட்டும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், செட் ஆகலைன்னா அடுப்பு வந்து இந்த பக்கம் மாற்றிட்டு சாமியை அந்த பக்கம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அக்னி மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பண்ண உடனே சாமி பூவெல்லாம் அவங்களே எடுத்து எல்லா பக்கமும் வச்சாங்க. சாமிக்கு போர்டில் எல்லா இடத்துலையும் கேட்டாங்க என்ன அம்மன்னு சொல்லி. நாங்கள் பேனரில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோவை காமிச்சோம். அவங்க அப்படியா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக சாமி ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ தான் 2 வாங்கிட்டு வந்துருந்தோம். இங்கே வந்து சாமி ஃபோட்டோவில் மேக்ஸிமம் வந்து துணி வந்து சாமிக்கு பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் சாமி மேலே ஃபோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் பூ கட்டி வச்சுருந்தோம் பேனரில், அதில் வந்து போட்டுட்ருந்தார் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஐயர் வந்து அவங்க பூஜையை முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு 2 கடை இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து படிக்கிற பசங்களாம் இருக்காங்க, அங்கேயும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தார். புண்ணியத்தில் ஒரு வழியாக கடை ஆரம்பிச்சாச்சு. சமையல் வந்து 4 தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். சாயந்தரமாக வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா மாவு புளிச்சதுன்னா காலையில் இட்லி செஞ்சுக்கலாம், ஒரு 3 இட்லி மட்டும் ஃபஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சாமி பூஜை பண்ணிட்டோம். எனக்கு உதவி பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக நான் இது வந்து
ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாத நேரத்தில் எவ்வளோ மக்கள் எனக்கு எவ்வளவோ வந்து சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்கீங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, லைவ்லேயும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடனை உடனே வாங்கி ஆரம்பித்து இருந்தாலுமே நல்லபடியாக ஓடுனா போதும். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கணும், பசங்களை எல்லாம் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், அப்பா அம்மா எல்லோரையும் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி. எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். இந்த டேபிள்லாம் பார்த்தாலே தெரியும். பரவாயில்ல, நம்ம வாங்கின காசுக்கு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கையில் வந்து கொஞ்சம் காசு வச்சுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு கடை எப்படி ஓடுது என்னன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் காசு கையில் வச்சுக்கணும். அதனால் வந்து செகண்ட் ஹேண்ட்லேயே எல்லாமே போட்டுருக்கோம். பார்க்கலாம் கடவுள் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி. எல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படாமல் கடவுளை கேட்டு எனக்கு கொடுன்னு சொன்னால் தான் தப்பு. கஷ்டப்பட்டுட்டே கடவுளை கேட்குறோம். கடவுள் என்ன வழி பண்ணுவார்னு இதுக்கு மேலே உங்ககிட்ட தான் எல்லாமே பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து கடையிலேருந்து கிளம்பி மகாபிரசாதம் வாங்க போகிறோம். ஜெகநாதர் கோவிலில் பார்க்கலாம். தித்தப்பாபனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஜெகநாதர். இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காங்க நிம்மப்படலை. இங்கே வந்து எப்போவுமே மகாபிரசாதம் கிடைக்குமா, மத்தியான டைமில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் அந்த அம்மா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறதுக்கு ஐயர் வந்தாங்களே, அவங்களுமே வந்து ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து சொன்னவங்க தான். அவங்க வந்து சொந்தக்காரங்களாம்மா. அதோடு வந்து அவங்களோட அந்த ஐயர் வந்து பூஜை பண்ணாங்க இல்லையா, அவங்களோட அப்பா வந்து இங்கே வந்து கோவிலில் பூஜை பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து மகாபிரசாதமும் வந்து விற்கிறாங்க. அதனால் அங்கே வந்து நான், ஹஸ்பண்ட், பசங்க 2 பேரும் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கடையிலேருந்து தயிரும் பிரசாதமும் எல்லாமே கொண்டு வந்து அம்மாவுக்கும் பசங்களுக்கு கொடுத்தோம். அம்மா வந்து சாப்பிட்டுட்டு வச்சுருந்தாங்க. நான், ஹஸ்பண்ட், பசங்க கடைக்கு வந்துட்டு இங்கே மகாபிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். மகாபிரசாதமில் வந்து 4 வகை பண்ணியிருந்தாங்க. சாதம்னு சொல்லக்கூடாது, அர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ணம் சாதத்தை தான் அர்ணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டால் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், சர்க்கரை போட்டு செஞ்சுருப்பாங்க. வாசனை வேறு மாதிரி இருக்கும் சாமி பிரசாதம். அதுக்கப்புறம் கீரை வகை ஒன்று, இன்னொரு வகை ஒன்று, அந்த மாதிரி 4 விதம் செஞ்சுருந்தாங்க. இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மகாபிரசாதம் பிளேட் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு 2 பிளேட் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் எல்லாேருக்கும் இதுவே கரெக்டாக போதுமானதாக ஆகிடுச்சு. கொஞ்சமாக மீந்தது மறுபடியும் வச்சுருக்கோம். அதை வந்து அப்புறமா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மகாபிரசாதம் வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம மீதி ஆனாலும் தண்ணியில் குளத்துல தான் போடணும். எங்கேயுமே வந்து குப்பையிலலாம் போடக்கூடாது, ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஊரில் கிராமத்தில் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மகாபிரசாதம் வந்து சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சமாக மீதி இருந்தாலுமே நான் அப்படியே வச்சுருப்பேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த அப்புறமா அவங்கக்கிட்ட கொடுத்துடுவேன். அவங்க போய் குளத்துல போட்டுட்டு கழுவி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரி தான் இங்கே வந்து அதே மாதிரி பிரசாதம் சாப்பிட்ட பாத்திரத்தை கூட நம்ம ஒரு தனியாக வச்சு தான் கழுவணும். அது வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சாப்பிட்ட அப்புறம் கழுவுன பாத்திரம் அப்புறமா வந்து அந்த இடமும் துடைக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்படி தான் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்ல வழியாக கடை ஆரம்பித்து இந்த நாளில் பிரபு பிரசாதம் சாப்பிட்டுட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கடை ஆரம்பித்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.